முருகன் சூரனை அழிக்கின்றது வர உங்களுடைய பிரச்சனை அழிய வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அழிச்சு முடிச்சு முருகன் குளிச்சியும் முடிச்சு வந்தாச்சு இல்லையா? இனி நீங்கள் கேட்க வேண்டியவைகளை முருகன் கிட்ட கேட்கணும். இப்போ முருகன் ஒரு முகமலர்ச்சியோடு வருவார். வரும்போது கோபத்தோடு வந்த அந்த பூஜா மூர்த்தி, அந்த ஜெயந்திநாதர் இப்போ தன்னுடைய கோபம் எல்லாம் விடுத்து இன்முகத்தோடு இருப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் வரத்தை கேட்கணும். முருகா, இந்த கந்த சஷ்டியில் நான் உனக்காக விரதம் இருந்தேன். என்னுடைய விரதத்தை நீயும் கூடவே இருந்து பூர்த்தி அடைய செஞ்சிட்ட. இனி நான் கேட்டதை எனக்கு கொடு அப்பா அப்படின்ட்டு மனம் நிறைய கேட்கணும். அப்பதான் முருகன் தன் மனம் மகிழ்ந்து கொடுப்பாரு. கோயிலுக்கு போனவங்க அங்கே கடல்லையே குளியுங்க. அப்படி இல்லைனா கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு கடலில் குளிக்க முடியாத பட்சத்தில் 3 தடவை தலையில் தெளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முருகனை பார்த்து, முருகா, இன்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும், இன்னென்ன குறைகள்லாம் எனக்கு